ஹாய்! வெல்கம் டு குக் வித் அனி. இன்னைக்கு நம்ம சேனல்ல சப்பாத்திக்கு வச்சு சாப்பிடுற மாதிரி சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல டால் ரெசிபி பார்க்கலாம். இது வந்து டொமேட்டோ கொரியண்டர் டால். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இந்த டால் பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு மட்டும் இல்ல, பூரிக்கு வச்சு சாப்பிடலாம். ஒயிட் ரைஸ், இட்லி, தோசைக்கு கூட வச்சு சாப்பிடலாம். அதே போல கீ ரைஸ், புலாவ் இதுக்கெல்லாம் கூட வச்சு சாப்பிடலாம். டேஸ்ட் சும்மா அட்டகாசமா இருக்கும். இப்போ வாங்க இந்த டால் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல தினமும் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணுவேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுன்றத மறக்காம எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் 200 கிராம் பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் வாஷ் பண்ணிட்டு வந்துடுங்க. வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் எந்த கப்பால் பருப்பு அளந்தோமோ அந்த கப்பால் 4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா சேர்க்க வேணாம். அதிகமாக சேர்த்திங்கன்னா தண்ணி பொங்கி கீழே ஊற்றிடும். இப்போ ஒரு மூடி போட்டு 1 அல்லது 2 விசில் மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கோங்க போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக 2 விசில் வச்சுருந்தேன். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பருப்பு வெந்திருக்கு. இதை வந்து மசிச்சு விடக்கூடாது. லைட்டாக மிக்ஸ் பண்ணி மட்டும் விடுங்க போதும். மசிச்சு விட்டீங்க அப்படின்னா ரொம்ப கொழ கொழன்னு ஆகிடும் சாம்பார். அதனால் லைட்டாக மிக்ஸ் பண்ணி மட்டும் விடுங்க. பருப்பு 1 2 இருக்கணும். இப்போ இது ஓரத்தில் இருக்கட்டும். தாளிச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு இங்கே கடாய் ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து பொடியாக நறுக்குன இஞ்சி, பொடியாக நறுக்குன பூண்டு 1லேருந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். பொடியாக நறுக்குன பச்சை மிளகாய் 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் 4. பெருங்காயத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா கலர் மாதிரி வரணும். நல்லா ஃப்ரை ஆகணும் கோல்டன் கலரில். அது வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரையாக இருக்குது பாருங்கள். எந்த அளவுக்கு கலர் மாறி வந்திருக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அதே போல் கருக விட்டுறக்கூடாது. கருக விட்டீங்க அப்படின்னா சாம்பார் வந்து கொஞ்சம் கசப்பு தன்மை ஆகிடும். அதனால் கருக விட்டுறாதீங்க. பொடியாக நறுக்குன சின்ன வெங்காயம் வந்து ஒரு 15 எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக பெரிய வெங்காயம் கூட எடுத்துக்கலாம். ஆனால் ரொம்ப ஜாஸ்தி எடுத்துடாதீங்க. ஒரு பாதி வெங்காயம் போடுங்க போதும். இப்போ இதையும் ஓரளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா சுருங்கி வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வதக்கிக்கணும். இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன்லேருந்து 1.25 டீஸ்பூன் வரைக்கும் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் ஒரு 10-20 செகண்டுக்கு அந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணி விடுங்க. கருகிடக்கூடாது. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்சுருந்த 5 தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நல்லா பழமாக எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து தக்காளி வதங்கிறதுக்கும் யூஸ் ஆகும். அதனால தான் இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு சேர்க்குறோம். உப்பு சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இது வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது வந்து தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக குக் ஆகணும். அதே போல் குழஞ்சிடக்கூடாது. அது வரைக்கும் நல்லா லோ ஃப்ளேம் அல்லது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க. இது நல்லா வதங்கட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிருச்சு. நல்ல சாஃப்டாக குக் ஆகிருக்கு. ஆனால் குழையில பாருங்கள் தக்காளி அப்படியே தெரியுது முழுசாக. இது போல் வதக்கிக்கணும். இப்போ நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம கலந்து வச்சுருக்கிற பருப்பு சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்குங்க. டால் வந்து நேராக நல்லா கெட்டித்தன்மைப்படும். அதனால் தண்ணி வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு நம்ம ஏற்கனவே தக்காளி வதக்கும் போது சேர்த்துருந்தோம். உப்பு பத்தலை அப்படின்னா மட்டும் இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு இந்த பருப்பு பார்த்திங்கன்னா கொதிக்க ஆரம்பித்ததுலேருந்து
5 நிமிஷம் வரைக்கும் இது நல்லா குக் ஆகணும். இது வந்து இப்போது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொதிக்க ஆரம்பித்து 5 நிமிஷம் ஆயிடுச்சு. 5 நிமிஷமாக இது கொதிஞ்சிட்ருக்கு. இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப குக்காக தேவையில்லை. கரெக்டாக நீங்கள் கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் 5 நிமிஷத்துக்கு குக் பண்ணினீங்கன்னா போதும். இப்போ பருப்பு நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்குது. ரொம்ப தண்ணியாக இருக்குதுன்னு நினைக்க வேணாம். இது கொஞ்சமாக ஆறுச்சு அப்படின்னா நல்ல திக்னஸ் ஆகிடும். இப்போது ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலை வந்து நல்லா அரைக்கட்டு அளவுக்கு எடுத்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் அரைக்கட்டுலேருந்து ஒரு கட்டு வரைக்கும் கூட கொத்தமல்லி இலை நல்லா தாராளமாகவே சேர்க்கலாம். டால் வந்து நல்ல ஃப்ளேவராக இருக்கும். நல்லா இப்போ மறுபடியும் ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் கொதிக்க வைக்க தேவையில்லை. மல்லி இலை சேர்த்துட்டு உடனே நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், டால் ரெடி. இந்த டால் வந்து சப்பாத்திக்கு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு மட்டும் இல்லை, சாதத்துக்கு கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். பூரிக்கும் நல்லாயிருக்கும், பொங்கலுக்கும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. இது போல் ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் குக் வித் ஆனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு ரெசிபிஸோடு சந்திக்கிறேன். பாய்.